கமல்ஹாசன் எடுத்த முடிவை எடுப்பாரா விஜய்? சூடு பிடிக்கும் தேர்தல் களம். தாவிக தலைவர் விஜயோட யாரெல்லாம் கூட்டணி அமைக்க போறாங்கன்ற டாக் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒரு பக்கம் அதிமுக வாங்க வாங்கன்னு வரவேற்க, அவங்க கூட பாஜக கூட்டணியில இருக்கிறதால பயங்கரமா யோசிக்கிறாராம் விஜய். இத தனக்கு சாதகமா மாத்திக்க பன்னீர்செல்வம் விஜய் கூட கூட்டணி வைக்க முடிவு செய்திருக்கிறாராம். எந்த நேரமும் அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லப்படுது. இந்த பக்கம் ஒரு பலமான பின்னணியில போட்டியிட்டா மட்டும்தான் விஜயால 2026 தேர்தல்ல ஆட்சியை பிடிக்க முடியும்ன்ற நிலை இருக்கு. அந்த வகையில கமல்ஹாசன் மாதிரி விஜய் முடிவு எடுப்பாரான்ற பட்டிமன்றம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஆமா மக்களே, மக்கள் நீதி மய்யம் கட்சியை ஸ்டார்ட் பண்ண டைம்ல டிவியை போட்டு உடைச்சு ரிமோட்டை தூக்கி போட்டு வாரிசு அரசியல் அது இதுன்னு ஏகத்துக்கும் வசனம் பேசிட்டு வெறும் எம்பி பதவிக்காக கட்சியையும் மானத்தையும் அடகு வச்சாரு கமல்ஹாசன். இப்ப அதே சூழ்நிலையில இருக்கிற விஜய் திமுக தான் எதிரின்னு வெளிப்படையா சொல்லிட்டு அதே திமுக கூட கூட்டணி வச்சிடுவாரோன்னு சந்தேகத்தை கிளப்புறாங்க அரசியல் நோக்கர்கள். அது சரி, அரசியல்ல நிரந்தர எதிரியும் நிரந்தர நண்பனும் கிடையாதுன்ற பேச்சு இருக்குதானே. அதிமுக மட்டும் பாஜக கூட கூட்டணியில இல்லனா விஜயோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதிமுகவா தான் இருக்கும். அதே மாதிரி ஆட்சியில பங்கு கான்செப்ட்லயும் எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணி இருப்பாருன்னு முணுமுணுக்கிறாங்களாம் அதிமுக நிர்வாகிகள்.